ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி எடுத்த vlog தாங்க. நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா விஆர் மால் தான் போயிருந்தோம். எப்போவுமே டிசம்பர் ஒரு நியூ இயர்க்காக ஆஃபர் போட்டிருப்பாங்க. சரி அது கூட பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். பசங்களும் 10 days லீவ் கிடச்சி எங்கேயும் போகலிங்க. ஸோ அதனால் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி தங்கச்சி ஃபேமிலியும் என்னுடைய ஃபேமிலி தான் கிளம்பியிருந்தோம். பக்கத்தில் இருக்கிற ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு தாங்க பசங்களை கூட்டு போயிருந்தோம். வெளியில் எங்கேயோ அதிகமாக கிளம்ப முடியல. இன்றைக்கின்னு பார்த்து மழை கொஞ்சம் லேசாக பெஞ்சிருந்தாங்க இருந்தது. ரொம்ப ஜோராலே லேசான மழை தான் இருந்தது. ஸோ டார்க்காகவே இருந்தது மேகம். ஸோ விஆர் மாலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆன பிறகு உள்ள என்ட்ரி ஆன பிறகு கொஞ்சம் கீழேலாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஸோ அன்றைக்கின்ட்டு கிறிஸ்மஸ் அன்றைக்கி தானே போயிருந்தோம். ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. எப்போவுமே போன வருஷமாக நாங்கள் போயிருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு நிற்பாட்டி அங்கே ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம். எடுத்துகிட்ட பிறகு ஃபோட்டோஸ்லாம் அங்கே நாங்கள் கொஞ்சம் வீட்டிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியிருந்தோம். ஒரு 3 o'clock கிளம்பிட்டோங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் அன்றைக்கி போனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்கனால நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்பார்க் சொல்லி ஒரு கடை இருக்குங்க, ஷாப்பு. அங்கே வந்தால் நிறைய ஆஃபர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. கீழே வந்து நிறைய ஆஃபர் இந்த டிஷ் வாஷர்ஸு நிறையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. கப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே அப்படியே பார்த்துட்டு ஸோ அங்கே நாங்கள் ஃப்ளவர் பாட் வந்து பார்த்து வச்சுருந்தோம். இதில் 50% ஆஃபர் போட்டிருப்பாங்க. இந்த வாட்டி ஆஃபரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது எல்லா திங்ஸ்லேயும். ஸோ ஃப்ளவர் பாட் பார்த்து வச்சுருந்தோம். ஸோ நானும் தங்கச்சி செலக்ட் பண்ணி நான் வந்து ஒயிட் கலர் க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த பாட் தான் எடுத்திருந்தோம். தங்கச்சி வந்து ஃபுல் க்ரீனாக எடுத்திருந்தா. ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு அப்படியே பார்த்துட்டு சரி பேஸ்கெட்லாம் பார்த்துருந்தோம். இது வந்து 129 ருபீஸுங்க இதோட ப்ரைஸு. பார்க்குறதுக்கு எனக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஒன்று நான் ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு பக்கெட்லாம் நிறைய ஆஃபர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. 100 ருபீஸ் பக்கெட்டும் இருந்ததுங்க. இந்த ஸ்டீல் ஐட்டம் வந்து பாதிக்கு பாதி ரேட் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு 400னா 200க்கு தராங்க. அந்த மாதிரி ரேட்டில் கொடுத்து அந்த ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க. கப்ஸ்னால் ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் இருந்தது போன வருஷம். இந்த வாட்டி 129 ருபீஸ் தான் இருந்தது. டீ கப்போட டிசைன்லாம் தங்கச்சிக்கு பிடிக்கல, அதனால் அவள் எடுக்கவே இல்லை. பவுல் வந்து சூப்பராகவே இருந்தது பார்க்கறதுக்கு. விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் தாங்க போயிருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து க்ராசரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா, இந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்கும். அப்புறம் வந்து துணி ஐட்டம் பசங்க கிளாத்லாம் பார்த்துருந்தோம் ஆஃபரில் இருக்கான்னு சொல்லி. ஸோ அவ்வளோவா எங்களுக்கு அந்த செட் ஆகல. துணிலாம் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோ செக்ஷன் எங்களுக்கு பிடிக்கலைங்க. பெட்ஷீட் வந்து நிறைய ஆஃபர் போட்டு வச்சுருப்பாங்க. பெட் கவர்லாம் அங்கே குட்டி பாப்பா ட்ராலியில் உட்காந்து ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 3000 இருக்கும். அதில் 1 வாங்கினா 2 ஃப்ரீன்னு சொல்லி ஆஃபர் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த வாட்டி அந்த கலெக்ஷன் கூட அவ்வளோவா இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு போல். அதனால வந்து நாங்கள் எடுத்துகிட்டே வரல. தங்கச்சிக்கு வந்து ஒரு பிங்க் கலர் பெட்ஷீட் ஒன்று பிடிச்சிருந்ததுங்க. ஆனால் மீதி 2 ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்களே, அதில் செலக்ட் பண்ணி எடுக்கலான்னா அதில் கொஞ்சம் கலெக்ஷன் நல்லாவே இல்லை, பிடிக்கல அவர் டிசைன்லாம். ஸோ ஒன்று மட்டும் எடுத்தது இதாச்சு ஆஃபரில் தருவாங்களான்னு சொல்லி கேட்டு பார்த்தாங்க. ஸோ அங்கே தரமாட்டேன், அதே ப்ரைஸ் தான் தரும், ஒன்று எடுத்தால் 3000 தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்தது ஃபுட் ஐட்டம்ஸில். சரி அங்கேருந்து வேணான்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க. ஒரு 2 பக்கெட் சிக்கன் வாங்கியிருந்தோங்க. KFC சிக்கனால் யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்களும் பசங்களும் எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ என்னென்ன ரொம்ப அதிகமாக நான் ஷாப் பண்ணவே இல்லை, கொஞ்சம் திங்ஸ் தான். நான் அந்த திங்ஸில் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போடும்போது நான் அதில் ஷேர் பண்ணுறேன். சரிங்க, வீடியோ எண்டு வரைக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.